ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல்ல இருந்து இன்னொரு ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு எப்படி டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். போட்டோ, வீடியோ, ஃபைல்ஸ், ஆடியோ, ஆப் இந்த மாதிரி எல்லா விதமான டேட்டாவுமே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல்ல இருந்து இன்னொரு ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த மொபைல்லேருந்து இந்த மொபைலுக்கு நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதற்கான ஸ்டெப்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மொபைல்லேருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைலை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஷேர் மீ அப்படின்ற இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் உங்கள் ஃபோனில் இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். இன்டர்நெட் கனெக்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே அக்ரி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் இருக்கும், ஜாயினை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வரிசையாக பர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். அந்த எல்லா பர்மிஷனுமே கிளிக் பண்ணி நீங்கள் எனபிள் பண்ணிடுங்க. எனபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்திருக்கும். இதில் சென்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வீடியோ, ஆப்ஸு, அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேயே ஷோ ஆகும். அதில் எதை நீங்கள் சென்ட் பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்பம்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆல்பமாகவே இருக்கும். உங்கள் கேலரியில் இருக்கிறது அப்படியே ஆல்பமோ பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கும். அதை நீங்கள் எதை வேணாலுமே செலக்ட் பண்ணி அப்படியே அந்த ஆல்பத்தோட அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எதை நீங்கள் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சென்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த சென்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒய்ஃபை ஆப்ஷனையும் ப்ளூடூத் ஆப்ஷனையும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு கீழே டன் ஆப்ஷன் இருக்கும், டன்னை நீங்கள் கொடுத்துருங்க. அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திருப்பி அதே ஆப்பில் போயிட்டு ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கும், அது பக்கத்துலேயும் டேர்ன் ஆன் இருக்கும். அந்த டேர்ன் ஆனை கிளிக் பண்ணி நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆன் ப்ளூடூத் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் அப்படியே வச்சிடணும். இப்போ எந்த மொபைலுக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்களோ அந்த மொபைலை நீங்கள் எடுத்துக்கணும். அந்த மொபைல் எடுத்துக்கிட்டு அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஷேர் மீ ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிடணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு சேம் ப்ராசஸ் அதே மாதிரி அக்ரி கொடுத்துட்டு ஜாயின் கொடுத்துட்டு பர்மிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரிசையாக கேட்கும். அது எல்லா பர்மிஷனுமே பார்த்தீங்கன்னா அந்த மொபைலையும் நீங்கள் எனபிள் பண்ணி ஆப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டப் பண்ணணும். ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் செட்டப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஷேர் பண்ணுறப்ப இன்டர்நெட் கனெக்ஷனை ஆஃப் பண்ணிடணும். இப்போது இந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரிசீவ் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த செட்டிங்கில் இருக்கக்கூடிய பர்மிஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் எனபிள் பண்ணிடணும். எனபிள் பண்ணிட்டு பேக் வந்துட்டு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கொடுத்துருப்பாங்க, அதையும் கிளிக் பண்ணி டேர்ன் ஆன் கொடுத்துட்டு பர்மிஷனை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி டன் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஆப்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மொபைல்லேருந்து தான் இந்த மொபைலுக்கு நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இதில் என்ன சென்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணியாச்சு, பர்மிஷன்லாம் அக்செப்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த மொபைல்லேயும் ரிசீவ் கொடுத்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியாச்சு பர்மிஷன் எல்லாமே. இப்போ ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஷோ ஆகும், நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிடணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எந்த மொபைலுக்கு இப்போ டேட்டா வரப்போகுதோ அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி QR ஷோ ஆகும், அதில் அலோ கேட்கும். அலோ நம்ம கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மொபைல்லேருந்து டேட்டா அனுப்ப போகிறீங்களோ அந்த மொபைலை நீங்கள் எடுத்துக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகும், அதை நீங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணணும். ஒன்ஸ் அந்த ஸ்கேனரை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சர்ச்சிங் ஃபார் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு லோடிங் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கொஞ்சம் நேரம் உங்களுக்கு லோடிங் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்ட் ஆப்ஷன் காட்டும், அந்த கனெக்டை நீங்கள் கிளிக் பண்ணிடணும். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ஆகும். கனெக்ஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டா பார்த்தீங்கன்னா இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். நீங்கள் பார்த்துக்கலாம் ரிசீவ்டு அப்படின்ற மாதிரி வந்துடும். இந்த மாதிரி டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். இதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோ, வீடியோ, ஃபைல்ஸ், ஆப்பு எது வேணாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல்லேருந்து இன்னொரு ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேர் மீ ஆப்பில் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல்லேருந்து இன்னொரு ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷனை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க.